ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வங்காய கசகசலா கூரா. இந்த ரெசிபி ஆந்திரா ஸ்பெஷல். கசகசாவும் வெந்தயமும் வறுத்து அரைச்சி கத்திரிக்காயோடு சேர்த்து வைக்கிற குழம்பு தான் இது. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை தண்ணியில் ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 மீடியம் சைஸு கத்திரிக்காவை இந்த சைஸ் கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஒரு ட்ரை பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் கசகசாவும் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கசகசா லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுபடணும். இது வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெந்தயமும் கசகசாவும் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு இரும்பு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் கத்திரிக்காவை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே இரும்பு சட்டியில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சியை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் அரைச்சி வச்ச கசகசா வெந்தயம் பேஸ்ட்டை சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச சீரக பொடி, அப்புறம் தேவைக்களவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொடி வகைகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த குழம்புக்கு 2லேருந்து 2.5 கப்பு அளவு தண்ணி தேவைப்படும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி நல்ல குழம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பு கொதிக்கணும். இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு 15 நிமிஷம் போல் ஆகும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ஏற்கனவே என்னோடய ப்ளாகில் ஆட் பண்ணியிருக்கேன். இதனோட இன்க்ரீடியன்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.